நாடகத்தந்தை சங்கரதா சுவாமிகளின் 102வது நினைவு தினத்தை ஒட்டி நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். வடதமிழகம் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் அரிமா நல்லாசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களின் 40 ஆண்டுகால கல்வி சேவையை பாராட்டி முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் 70வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி முழுவதும் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் கொட்டும் மழையில் தூர்வாரும் பணியை தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டார். நாடகத்தந்தை சங்கரதா சுவாமிகளின் 102வது நினைவு தினத்தை ஒட்டி நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாடகத்தந்தை சங்கரதா சுவாமிகளின் 102வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதா சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் புதுச்சேரி நாடக கலைஞர்கள், புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள், தமிழர் பாரம்பரிய கலைக்குழுவினர், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடக நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனமாடியும் இசைக்கருவிகளை இசைத்தவாறும் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதா சுவாமிகளின் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வடதமிழகம் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று முன்தினம் மதியம் 2:30 மணியளவில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நேற்று காலை 8:30 மணியளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவியது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி அதே பகுதியில் நீடிக்கிறது. இது மெல்ல வட தமிழகத்தை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்வதாலும் அது வலுவடையாது என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலு இழந்து காற்று சுழற்சியாக கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும் என்றும் இதனால் தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் அரிமா நல்லாசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களின் 40 ஆண்டுகால கல்வி சேவையை பாராட்டி முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் 70வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. திருச்சி ஜேகேசி அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் ஜான் ராஜ்குமார் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் ஏமூர் ராஜன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி வழக்கறிஞர் கோவிந்தராசு தொகுத்து வழங்கினார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருமதி கே திலகவதி, தேசிய நல்லாசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ரா வெற்றிவேல், நல்லாசிரியர் ஆர் குப்புசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து பாராட்டுரை வழங்கினார். நல்லாசிரியர் செல்வி ஹேமாவதி, ஓய்வு பெற்ற சுற்றுலாத்துறை இயக்குனர் துரை லட்சுமணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் புதுச்சேரி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் அபர்ணா சுந்தரமூர்த்தி நன்றி கூறினார். இந்த விழாவில் திருச்சி ஜேகேசி அறக்கட்டளை சார்பில் முனைவர் மு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு 40 ஆண்டு கல்வி சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருதை சிறப்பு விருந்தினர் மூலமாக வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகோதரர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முபருஜ் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்.
முபுருஜ் ரஷ்மான் தனது கண்டன உரையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. வக்ஃபு வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவதென்பது சங்க பரிவார்களின் முஸ்லிம்களின் வெறுப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை ஆகும் என்று இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசிச பாஜக அரசின் கண்களை உறுத்துகின்றன. அவற்றை அபகரித்து அதானி அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக சதி செய்கிறது என்று கூறினார். வக்ஃபு வாரிய உறுப்பினராக 2 முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வக்ஃபு வாரியத்தை பலவீனப்படுத்தி நிலங்களை அபகரிக்க பயன்படுத்தப்படும் என்றார். மேலும் இதே நடைமுறை கோயில் மற்றும் சர்ச் நிர்வாகங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்வி எழுப்பினார். இந்த மசோதாவானது வக்ஃபு வாரியத்தின் வருமானத்தை குறைத்து அதை மேலும் பலவீனப்படுத்தும், ஆக்கிரமிப்புகளை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான வழிவகைகளை செய்யும் நடைமுறை என்று கூறினார். சர்ச்சைக்குரிய நிலங்களுக்கு தீர்வு காணும் அதிகாரம் கலெக்டர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் வக்ஃபு வாரிய தீர்ப்பாயத்தை நீர்த்து போக செய்துள்ளது. இதனை குளறுபடிகளோடு வந்துள்ள இச்சட்டத்திற்கான மசோதாவை ஆளும் ஒன்றிய அரசு கட்டாயம் திரும்ப பெற்றே ஆக வேண்டும். அதுவரை எமது போராட்டங்கள் கடும் வீரியத்துடன் தொடரும் என்று கூறினார். இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் முடிவில் மாவட்ட துணைத் தலைவர் ஷினிப் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். உப்பளம் தொகுதி முழுவதும் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் கொட்டும் மழையில் தூர்வாரும் பணியை தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட மகாத்மா காந்தி சாலையில் உள்ள பாவடிவ வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு இருந்தது. கொட்டும் மழையில் இதை அறிந்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிடம் இது குறித்து தெரியப்படுத்தி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். இது பெரிய வாய்க்கால் வரை சென்று அடையும். மழை நாட்களில் பெரிது பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் இன்று பொதுப்பணித்துறை ஊழியர்களை வைத்து அடைப்புகள் ஏற்படும் பகுதிகளில் கொட்டும் மழையில் ஆய்வு செய்து சிமெண்ட் ஸ்லாப்புகளை திறந்து அடைப்புகளை தூர்வாரப்பட்டது. மேலும் மாம்பூர் சாலை பள்ளி வாசல் எதிரே மழை நாட்களில் தண்ணீர் நிற்காத வகையில் சிமெண்ட் கலவை போட்டு பெரிய வாய்க்காலுக்கு வாட்டம் காட்டப்பட்டது. இப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனிருந்து ஆய்வு செய்தார். உடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரை பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜ் மற்றும் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் குளிர்சாதன வசதி புதுப்பிக்கும் விழா அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். இன்று காலை புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் சங்க வளாகத்தில் குளிர்சாதன வசதி புதுப்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் கே. லட்சுமி நாராயணன், பாண்டிச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன், சட்டத்துறை செயலாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குளிர்சாதனத்தை திறந்து வைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் ரமேஷ், பொது செயலாளர் நாராயணகுமார், பொருளாளர் ராஜபிரகாஷ், துணைத் தலைவி இந்துமதி, புவனேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர். குளிர்சாதன அறையை திறந்து வைத்து விழாவில் பேசிய சட்ட அமைச்சர், தானும் ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் வழக்கறிஞர் பணிசுமை பற்றி தனக்கு நன்கு தெரியும் என்று சொல்லி வழக்கறிஞரின் திறமையும் செயல்பாட்டினையும் பாராட்டி பேசினார். மேலும் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ரமேஷ் விழாவினை தலைமையேற்று பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் அனைவரும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் வீட்டிற்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் சிரமமடைந்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரிக்கு இன்றும் கனமழைக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏதும் அறிவிக்கப்படவில்லை.
மேலும் வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு தினத்தை ஒட்டி நாடக நடிகர்கள், கலைஞர்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். வடதமிழகம் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் அரிமா நல்லாசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களின் 40 ஆண்டுகால கல்வி சேவையை பாராட்டி முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் 70வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி முழுவதும் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் கொட்டும் மழையில் தூர்வாரும் பணியை தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டார்.